ஒருவர் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்த்தும் அறிகுறி காலையில் எழுந்ததும் உடல் புத்துணர்ச்சியாக இருப்பதுதான். இதற்கு மாறாக உடலோ மனமோ சோர்வாக இருக்க என்ன காரணமாக இருக்கும்? உடல் சோர்வு என்பது அதிக வேலை, இடைவிடாமல் பணி செய்வது, தீவிரமான காய்ச்சலுக்கு பிறகு போன்ற நேரங்களில் உண்டாவது இயல்பு. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக தினமும் காலை தூங்கி எழுந்ததுமே சோர்வை உணர்ந்தால் இவை தொடர்ந்து உள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும். முதலில் காலை நேரத்தில் உண்டாகும் உடல் சோர்வு அறிகுறி நாளடைவில் நாள் முழுக்கவே சோர்வை உண்டாக்கிவிடும். இது மன அழுத்தத்தையும் அதிகப்படியாக ஆக்கும். இந்த சோர்வு ஏற்பட என்ன காரணமாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். உறக்கமின்மை. குரட்டை விட்டு தூங்கினாலே நல்ல தூக்கம் போல என்று சொல்வோம். ஆனால் அவையும் ஆழ்ந்த தூக்கமின்மைதான். அதே போன்று தூங்கும் இடத்தில் போதுமான அளவு காற்று இல்லாவிட்டாலும், சரியான நேர அளவில் தூங்காமல் இருந்தாலும் மறுநாள் முழுக்கவே உடல் சோர்வு இருக்கும். உதாரணத்துக்கு போட்டோ எடுக்கக்கூடிய விழாக்காலத்தின் முந்தைய நாள் இரவு நன்றாக தூங்க வேண்டும். அப்போதுதான் மறுநாள் முகத்தில் பொலிவும் புத்துணர்ச்சியும் வெகுவாக இருக்கும் என்பது புகைப்பட கலைஞர்களின் அறிவுரையாக இருக்கும். இது உண்மைதான். அதனால் தூங்கி எழுந்தவுடன் உடல் சோர்வை உணர்ந்தால் உங்களின் இரவு நேர தூக்கம் குறித்து யோசிப்பது அவசியம். நிம்மதியான ஆழ்ந்த உறக்கமாக இருந்தால் அடுத்த காரணத்துக்கு போகலாம். இரத்த சோகை. இரத்த சோகை இருக்கும் போது உடலில் இரத்தத்தின் அளவு குறையக்கூடும். அப்போது உடல் செய்யக்கூடிய வேலைகளில் அதிகப்படியான தொய்வு உண்டாகக்கூடும். இதில் அதிகப்படியான அறிகுறியே உடல் சோர்வுதான். தூங்கி எழுந்தாலும் இன்னும் ஓய்வு வேண்டுமென்று உடல் கேட்டு நாள் முழுக்க சோர்வை உண்டாக்கும். இது இரும்புச்சத்து குறைபாட்டால் பெருமளவு வரக்கூடும். உங்கள் சோர்வு நீடித்து தொடர்ந்து இருந்தால் இரத்த சோகை பரிசோதனை செய்வது அவசியம். பரிசோதனையில் உங்களின் ஹீமோகுளோபின் அளவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த காரணமாக இருக்கலாம். தைராய்டு. உடலின் பல்வேறு செயல்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது சீரான தைராய்டு சுரப்புதான். பலரும் ஆரம்ப நிலையில் இதன் அறிகுறியை தீவிரமாக உணர்வதில்லை. அறிகுறி தீவிரமாகும் போது உடல் சோர்வும் களைப்பும் உணர்ந்தால் மருத்துவரின் பரிந்துரையோடு ஒரு ஹைப்பர் தைராய்டு பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். இதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்ளும் போதே உடல் சோர்வு இருக்காது. இந்த பரிசோதனையிலும் தைராய்டு இயல்பான அளவு இருந்தால் அடுத்த காரணமாக இருக்கலாம். நீரிழிவு. இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது பசியும் தாகமும் சிறுநீர் போக்கும் அதிகரிப்பது மட்டும்தான் இந்நோய்க்கான அறிகுறி என்று நினைக்கிறோம். நீரிழிவு இருப்பவர்களுக்கும் உடல் சோர்வு உண்டாகக்கூடும். அதனால் சர்க்கரை நோய்க்கான அறிகுறியில் உடல் சோர்வு இல்லை என்று நினையாமல் இரத்தத்தில் சர்க்கரை அளவு சரியாக உள்ளதா என்ற பரிசோதனையும் மேற்கொள்வது அவசியம். நீரிழிவும் சரியான அளவு இருந்தால் உடல் சோர்வுக்கு அடுத்த காரணமாக இருக்கலாம். இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கும் உடல் சோர்வும் அதீத களைப்பும் இருக்கும். தொடர்ந்து சோர்வோடு காலை எழும்போதே தலைவலியும் இருந்தால் அவை பெரும்பாலும் இந்நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். சிலருக்கு எழுந்தவுடன் தலை பாரமாக இருக்கக்கூடும். அவர்களுக்கும் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கலாம். இவர்கள் மருத்துவரிடம் சென்று நின்ற நிலையில், உட்கார்ந்த நிலையில், படுத்த நிலையின் இரத்த அழுத்தத்தின் அளவை கண்டறிய வேண்டும். காலையில் தூங்கி எழுந்ததும் உண்டாகும் இந்த சோர்வு இரத்த அழுத்தத்தாலும் இருக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு உடல் சோர்வு இருந்தால் 10 நாட்கள் வரை தொடர்ந்து காலையில் எழும்போதெல்லாம் சோர்வை உணர்ந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி உரிய காரணத்தை அறிந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை முறை. உடல் சோர்வுக்கு மேற்குறிப்பிட்ட குறைபாடுகள் காரணமாக கண்டறியப்பட்டால் தவிர்க்காமல் சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம். அதே நேரம் மருத்துவ சிகிச்சையை மட்டுமே நம்பியிராமல் வாழ்க்கை முறையிலும் சில மாற்றங்களை கடைபிடிக்க வேண்டும். முன்கூறப்பட்ட குறைபாடுகள் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை முறையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். தினமும் தூங்கி எழுந்ததும் உடல் சோர்வை தாண்டி 30 முதல் 45 நிமிடங்கள் வரை நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அதிலும் மிதமான நடை இருக்கக்கூடாது. வேகமாக மூச்சுவிடும் அளவுக்கு நடைபயிற்சி இருக்க வேண்டும். தினமும் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்வதை வழக்கத்தில் கொள்ள வேண்டும். தினமும் 15 நிமிடங்கள் வரை இதற்கு ஒதுக்கினால் போதுமானது. எப்போதெல்லாம் சோர்வை உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் 10 நிமிடங்கள் ஒதுக்கி பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்தால் உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். உண்ணும் உணவிலும் சரிவிகித சத்தாக புரதம், கார்போஹைட்ரேட், இரும்புச்சத்து, கால்சியம் என அனைத்து சத்துக்களும் இருக்கும்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். காலை உணவாக பழத்துண்டுகள் எடுத்துக்கொள்வதன் மூலமும் உடல் சோர்வை நீக்க முடியும்.